பைசைக்ளிக் ரிங் இருக்குது, அதில் ஒரு டபுள் பாண்ட், அதாவது இந்த சைக்ளோஹெக்சின் இதில் இருக்குது. அப்போ இந்த ஆஸ்மியம் டெட்ராக்சைடை நம்ம இதில் போடும்போது இங்கே வந்துட்டு இந்த சிஸ் டயால் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்துட்டு சிஸ் டயால் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாம் இந்த சைக்ளோஹெக்சினை எடுத்துக்கிடலாம். சைக்ளோஹெக்சின் வித் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இதில் சிஸ் டயால் ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த 2 OHம் சேம் சைடு, அதை நம்ம என்ன சொல்லுவோம், சிஸ் டயால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது சின் டயால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் நமக்கு சிஸ் டயால் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதே போல தான் இங்கேயும் நமக்கு வந்துட்டு இந்த சிஸ் டயால் ஃபார்ம் ஆகும். அப்போது இதில் வந்து இந்த டயால் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த OH இந்த OH இப்படி ஃபார்ம் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகணும், இந்த OH இந்த OH. ஸோ இதுதான் 2 ஆப்ஷன் இல்லையா, ரெண்டுமே சேம் சைடு தான், ரெண்டுமே. அதாவது எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கீழே கீழே, இல்லைன்னா மேலே மேலே. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிஸ் டயால் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த 2 ப்ராடக்டில், அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 OH நமக்கு கிடைச்சிது. அதாவது இப்போ நான் இதில் ஒரு OH போடுறேன்னா, இதில் ஒரு OH போடுறேன். இதே போல் அடுத்தது ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி மேலே ஒரு OH, அடுத்தது இது ஒரு OH. அப்போ இந்த 2ல் எது பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒன்று தான் பாசிபிலிட்டி. ஏன் ஃபஸ்ட் ஒன் பாசிபிலிட்டி, இந்த ஆஸ்மியம் டெட்ராக்சைடு வந்துட்டு இந்த இந்த இது ஒரு பல்கி குரூப். அப்போ இந்த ஆஸ்மியம் டெட்ராக்சைடு என்ன செய்யாது, இங்கே மேலே இருந்து வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் என்ன இருக்குது, இந்த CH3 மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ இங்கே வந்துட்டு என்ன ஆகும், இங்கே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். அப்போ இங்கே வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ், அப்போ இந்த ஆஸ்மியம் டெட்ராக்சைடு எங்கேருந்து வரும், கீழே இருந்து வரும் இல்லையா. இப்போ அதுக்கான அந்த மெக்கானிசத்தை பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கு கேட்ட கொஸ்டின். ஸோ ஆஸ்மியம் டெட்ராக்சைடு நம்ம போட்டாச்சு. இப்போ இதில் இந்த ஆஸ்மியம் டெட்ராக்சைடு வந்துட்டு கீழேருந்து அட்டாக் பண்ணுது, இல்லை கீழேருந்து அட்டாக் பண்ணுது. அப்போ அந்த டபுள் பாண்டை நம்ம பிரேக் பண்ணி இந்த ஆஸ்மியம் டெட்ராக்சைடை சேர்த்து நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன ஆகும், இங்கே ஒரு H, ஸோ இங்கே ஒரு H, இங்கே வந்து என்ன ஆயிரும் OH, இங்கேயும் உங்களுக்கு OH. அப்போது ஆஸ்மியம் டெட்ராக்சைடு வந்துட்டு இப்படி மாறிடும். ஓகே, OH, இங்கே டபுள் பாண்டுவோ, இங்கே டபுள் பாண்டுவோ, இந்த மாதிரி வந்துடும். இங்கே வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு OH. அப்போ இதில் எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இதில் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ பாருங்கள், இது வந்து கீழே, இதுவும் கீழே, சிம்பிளாக